ஹாய் ஹலோ எவ்ரிவன். மணி விஜய் எஜுகேஷன் அகாடமி இந்த மணிடன் பேசுகிறேன். இன்றைக்கி டே 22க்கான கவுன்சிலிங் அனாலிசிஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இனியிலேருந்து சொல்லப்போனால் இது ஸ்பெஷல் ரிசர்வேஷனுக்கான கவுன்சிலிங் மாதிரி தான் போயிட்டுருக்கோம். ஜிடி எக்ஸ் சர்வீஸ்மேனில் 37 வேகன்சிஸ் ஃபில் ஆகிருக்கு, இன்னும் 20 வேகன்சிஸ் இருக்குது. ஜிடி எக்ஸ் சர்வீஸ்மேன் பிஎஸ்டிஎம்மில் 7 வேகன்சிஸ் ஃபில் ஆகிருக்கு, இன்னும் 6 வேகன்சிஸ் அப்படியே இருக்குது. பிளைண்டு கம்ப்ளீட் ஆகிடுச்சு, ஆர்த்தோ கம்ப்ளீட் ஆகிடுச்சு. டெஃப்பில் மட்டும் ஒரே ஒரு வேகன்சிஸ் இருக்குது. ஜிடி ஜென்ரல் மல்டி டிசபிலிட்டி பார்த்திங்கன்னா 6 வேகன்சி தான் ஃபில் ஆகாமல் அப்படியே தான் இருக்குது. ஜிடி டெஸ்யூ விடோவில் பார்த்தோன்னா இன்னும் 4 வேகன்சிஸ் இருக்குது. ஓகேங்களா, இந்த டெஸ்யூ விடோ கேட்டகரிக்கு ஆல்மோஸ்ட் 18ஆம் தேதி தான் லாஸ்ட்டாக இருக்கும் போகுது. ஓகேங்களா, அதுக்கு மேலே டெஸ்யூ விடோ இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லை. ஓகேங்களா, ஸோ இதை எடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் ஜிடி பிளைண்டு இதில் எல்லாமே தான் ஃபில் ஆகிடுச்சு. டெஃப்பில் மட்டும் 3 வேகன்சிஸ் இருக்குது. மல்டி டிசபிலிட்டி இன்னும் எதுவுமே ஃபில் ஆகலை. ஓகேங்களா, எக்ஸ் சர்வீஸ்மேன் மொத்தமாக 18 ஃபில் ஆகிருக்கு. பிசியில் இன்னும் 24 வேகன்சிஸ் இருக்குது. எக்ஸ் சர்வீஸ்மேன் 2 நாள் பக்கம் போகணும்னு நினைக்கிறேன், இல்லைனா 18ஆம் தேதியே முடியறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பிசி எக்ஸ் சர்வீஸ்மேன் பிஎஸ்டிஎம்மில் 7 வேகன்சிஸ் ஃபில் ஆகிருக்கு, இன்னும் 10 வேகன்சிஸ் இன்னும் அப்படியே தான் இருக்குது. பிசி ஜென்ரல் பிளைண்டு இன்னும் 2 இருக்குது. ஓகேங்களா, உமன் பிஎஸ்டிஎம்மில் பார்த்தோன்னா எதுவுமே அதெல்லாம் ஃபில் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் மல்டி டிசபிலிட்டி இதில் ஃபில் ஆகவே இல்லை. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பிசி டெஸ்யூ விடோவில் 29 வேகன்சிஸ் ஃபில் ஆகிருக்கு, இன்றைக்கி 10 இருக்குது. நேற்று பார்த்தோன்னா 22 வேகன்சி பக்கமாக இருந்தது. இன்றைக்கி மொத்தமாக 15 வேகன்சிஸ் பக்கமாக போயிருக்கு. 29 வேகன்சிஸ் ஃபில் ஆகிருக்கு, இன்னும் 10 வேகன்சிஸ் இருக்குது. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு மல்டி டிசபிலிட்டி இன்னும் 6 வேகன்சிஸ் இருக்குது. எக்ஸ் சர்வீஸ்மேன் 18 வேகன்சிஸ் இன்னும் இதில் இருக்குது எம்பிசியில். நெக்ஸ்ட்டு எக்ஸ் சர்வீஸ்மேன் பிஎஸ்டிஎம் 5 வேகன்சிஸ் இருக்குது. ஓகேங்களா, எம்பிசி உமன் பிஎஸ்டிஎம்மில் எம்பிசி உமனு இது எல்லாமே கம்ப்ளீட்டடு. டெஸ்யூ விடோவில் மட்டும் எம்பிசியில் 9 வேகன்சிஸ் இருக்குது, பிசியில் 10 வேகன்சிஸ் இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் 18ஆம் தேதி காலையில் போகிறவங்களுக்கு தான் அந்த எம்பிசி பிசியெல்லாம் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஆர்த்தோ டெஃப் மல்டி டிசபிலிட்டி எல்லாம் இன்னும் வேகன்சிஸ் ஓரளவுக்கு இருக்குது. ஓகேங்களா, பிசிஎம்மில் பிஎஸ்டிஎம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இன்றைக்கி ஃபுல்லாக பிசிஎம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. கம்ப்ளீட்டாக பிஎஸ்டிஎம் இன்றைக்கி முடிஞ்சிச்சு. ஓகேங்களா, இன்றைக்கி பிசிஎம்மில் மட்டும் இருந்தது, பிசிஎம் முடிச்சு நடத்திட்டாங்க. பிசிஎம் எக்ஸ் சர்வீஸ்மேன்லாம் என்ன எதுவுமே ஃபில் ஆகவே இல்லை. எக்ஸ் சர்வீஸ்மேன் பிஎஸ்டிஎம் ஃபில் ஆகலை, டெஃப்பும் ஃபில் ஆகலை. நெக்ஸ்ட் பிசி உமன் ஃபில் ஆகிடுச்சு, பிஎஸ்டிஎம் எல்லாமே கம்ப்ளீட்டாக ஃபில் ஆகிடுச்சு. ஸோ ஸ்பெஷல் ரிசர்வேஷன் வேகன்சிஸ் மட்டும்தான் என்ன இருந்துகிட்ருக்குது. எஸ்சிஏ ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 22 வேகன்சிஸ் அதுவும் ஃபில் ஆகிடுச்சு. எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு இந்த 4 வேகன்சிஸ் இருக்குது. எக்ஸ் சர்வீஸ்மேன் பிஎஸ்டிஎம் எக்ஸ்ஏயில் 2 வேகன்சிஸ் இருக்குது. எஸ்சிஏ உமன் பிஎஸ்டிஎம்லேயும் எல்லாமே முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் டெஸ்யூ விடோவில் என்ன எதுவுமே ஃபில் ஆகலை, 2 வேகன்சிஸ் இன்னும் அப்படியே தான் இருக்குது. ஓகேங்களா, எஸ்சியில் எக்ஸ் சர்வீஸ்மேன்லாம் 3 எடுத்திருக்காங்க, இந்த வேகன்சிஸ் அவைலபிலிட்டி இருக்குது. நெக்ஸ்ட்டு எஸ்சி மல்டிபிள் டிசபிலிட்டியில் என்ன எதுவுமே ஃபில் ஆகலை. இதெல்லாம் இப்போ டிசபிலிட்டெல்லாம் எதுவுமே ஃபில் ஆகலை. பிஎஸ்டிஎம் எல்லாம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஓகேங்களா, டெஸ்யூ விடோவில் 13 வேகன்சிஸ் ஃபில் ஆகிடுச்சு, இன்னும் 15 வேகன்சிஸ் இன்னும் அவைலபிலிட்டி இருக்குது. நெக்ஸ்ட்டு எஸ்டி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் முடிஞ்சு, பிஎஸ்டிஎம்மும் இன்றைக்கோட முடிஞ்சிச்சு. ஓகேங்களா, எஸ்டி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்லேயும் முடிஞ்சு, எஸ்டி உமன் பிஎஸ்டிஎம்லேயும் இன்றைக்கோட வேகன்சிஸ் முடிஞ்சு. மொத்தமாக 4686 வேகன்சிஸில் 4400 வேகன்சிஸ் ஃபில் ஆகிடுச்சு. இன்னும் 286 வேகன்சிஸ் மட்டும்தான் என்ன அவைலபிள் இருக்குது. இது எல்லாமே ஸ்பெஷல், அதாவது ஸ்பெஷல் வேகன்சிஸ்ன்னு ஸ்பெஷல் வேகன்சிஸ் மீன்ஸ் ரிசர்வேஷனில் பர்சன் வித் டிசபிலிட்டி, எக்ஸ் சர்வீஸ்மேன், அதுக்கடுத்து டெஸ்யூ விடோ, இந்த 3 பேர்த்துக்கான வேகன்சி மட்டும்தான் என்ன அவைலபிலிட்டி இருக்குது. அதுலேயே 286 வேகன்சிஸ் என்ன அவைலபிள் இருக்குது. பிஎஸ்டிஎம் ஜென்ரல் உமன்ஸ் எல்லாமே முடிஞ்சிச்சு. டெஸ்யூ விடோ பிஎஸ்டிஎம், எக்ஸ் சர்வீஸ்மேன் பிஎஸ்டிஎம் எல்லாம் மட்டும்தான் இருந்துகிட்ருக்கு. ஓகேங்களா, ஸோ இனி வர்றது எல்லா நாட்களும் தான் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் நாட்களாக தான் போயிட்டுருக்கோம். இன்னும் ஆல்மோஸ்ட் நமக்கு இன்னும் 3 நாள் தான் கவுன்சிலிங் இருக்குது. ஸோ அந்தளவுக்கு தான் மூவ் ஆன் ஆகும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஏஎஸ்ஓலாம் ஆல்ரெடி ஃபில் ஆகிடுச்சு. ஏஎஸ்ஓ இன்னும் லாவில் வேகன்சிஸ் இருக்குது. லாவில் மொத்தமாக என்ன 5 வேகன்சிஸ் இருக்குது. 5 வேகன்சிஸில் எடுத்துக்கிட்டோம்னா 1 எம்பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் இருக்குது. எம்பிசி டிசி ஜெயித்தி ஆர்த்தோவில் இருக்குது. எம்பிசி உமனில் இன்னும் 2 வேகன்சிஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு எஸ்சி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 1 வேகன்சிஸ் இருக்குது. மொத்தமாக 5 வேகன்சிஸ் இன்னும் அவைலபிலிட்டி இருக்குது. நெக்ஸ்ட்டு அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் ஃபினான்ஸ் எல்லாமே முடிஞ்சு இவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டரே போட்டாங்க. அப்பாயின்மெண்ட் ஆர்டரே போட்டு அவங்க ஜாயின் பண்ணிட்டாங்க. நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சவங்களே ஜாயின் பண்ணிட்டாங்க. ஏஎஸ்ஓலாம் ஏஎஸ்ஓ டிஎன்பிசி ஏஎஸ்ஓ செக்ரட்டரியேட்டே அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்துடுச்சு. நெக்ஸ்ட்டு மென்ஸ் ஹாஸ்டல் இது என்ன ஃபில் ஆகவே இல்லை. அதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் ஹெவியாக இருக்குங்க. என்ன இது மூவ் ஆன் ஆகல. எக்ஸ் சர்வீஸ்மேன் யாரும் எடுக்கல. நெக்ஸ்ட்டு அசிஸ்டன்ட் ஹச்ஆர்சியில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹச்ஆர்சியிலும் சேம் ஸ்டேட்டஸ் தான். பர்சன் வித் டிசபிலிட்டி இதெல்லாம் தான் இருக்குது. இங்கே சொல்லப்போனால் டெஸ்யூ விடவும் இங்கே ஃபில் ஆயிடுச்சு. ஓகேங்களா,
எக்ஸர்விஸ்மேன் வேகன்சிஸ் கூட அங்கே 3-2 இருக்குது பிசியில். அதுக்கு அடுத்து எடுத்துக்கிட்டோம்னா டெஸ்யூ விடோ பிஎஸ்டிஎம்மில் வந்துட்டுனா ஒரே ஒரு வேகன்சிஸ் இருக்குது. அதுக்கப்புறம் மல்டி டிசபிலிட்டி மட்டும் தான் வந்து இதில் இருக்குது. எக்ஸர்விஸ்மேன் பிஎஸ்டிஎம் வந்துன்னா அவைலபிலிட்டி இருக்குது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் எடுத்துக்கிட்டோம்னா எஸ்சிஏ எக்ஸர்விஸ்மேன் பிஎஸ்டிஎம்மில் ஒரு வேகன்சிஸ் இருக்குது. எஸ்சி எக்ஸர்விஸ்மேனில் 1, எஸ்சி எக்ஸர்விஸ்மேன் பிஎஸ்டிஎம்மில் 1 இருக்குது. நெக்ஸ்ட்டு எஸ்சி டெஸ்யூ விடோவில் வந்து 1 இருக்குது. எஸ்சி டெஸ்யூ விடோ பிஎஸ்டிஎம்மில் ஒரு வேகன்சிஸ் இருக்குது. மொத்தமாக என்ன 14 வேகன்சிஸ் அவைலபிலிட்டி இருக்குது. 205 வேகன்சிஸ் ஃபில் ஆகிடுச்சாச்சா சீக்கிரம் முடிய போகுது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து ஹேண்ட்லூம் இன்ஸ்பெக்டர் ஆல்ரெடி முடிஞ்சு. ஜேசிஏ வந்து வந்துட்டுனா ஜென்ரல் சீட்டெல்லாம் ஹோல்டு பண்ணிட்டாங்க. இந்த சீட்ஸ் மட்டும் தான், ஸ்பெஷல் ரிசர்வேஷன் சீட்ஸ் மட்டும் தான் போயிட்டுருக்குது. ஸோ ஜென்ரல் சீட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து பிசியில் 9 சீட் வந்து ஹோல்டு பண்ணிட்டாங்க. பிசியில் 6 சீட் வந்து ஒருத்தனா ஹோல்டு பண்ணிட்டாங்க, தப்பாக சொல்லிட்டேன். எம்பிசியில் 30 சீட்டு வந்து ஹோல்டு பண்ணிக்கிறாங்க. எஸ்சியில் வந்து 50 சீட்ஸ் ஹோல்டு பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பற்றி நான் டீட்டெயிலாக வந்து நான் ப்ரீவியஸ் வீடியோவில் நான் கொடுத்துருப்பேன், ஏன் வந்து ஹோல்டு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது பார்க்காதவங்க அதை போய் பார்த்துங்க. அதே மாதிரி இந்த பிடிஎஃப் வேணும்னு நினச்சிங்கன்னா நான் டெலகிராம் லிங்க் வந்து ஃபஸ்ட் கமெண்ட்லேயுமே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துக்கிறேன். வேணுங்கிறவங்க வந்து அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து எடுத்துக்கிட்டோம்னா இதில் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் மட்டும் தான் போயிருக்கு. அப்போ ஜிடி எக்ஸர்விஸ்மேனு, ஆர்த்தோ, அதுக்கடுத்து இது டெஸ்யூ விடோ இந்த மாதிரி தான் வந்து போயிருக்கு. ஜேசிஏல ஜென்ரல் டெஸ்யூ விடோ கூட ஒன்றா 0 ஆயிடுச்சு வேகன்சிஸில். டெஸ்யூ விடோ பிஎஸ்டிஎம் வந்து தான் 1 இருக்குது. நெக்ஸ்ட்டு பிசியில் எடுத்துக்கிட்டோம்னா பிசியில் வந்து என்ன டெஸ்யூ விடோவில் 5 வேகன்சிஸ் அப்படியே தான் இருக்குது. ஸோ பிகாம் வச்சுக்கிற டெஸ்யூ விடோஸ் எல்லாம் வந்து அதை ப்ரிஃபர் பண்ணுங்கள். அதை ப்ரிஃபர் பண்ணுறப்ப வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல் தான். இங்கே இருக்கிற அசிஸ்டண்ட்டை விட வந்து அது பெஸ்ட் ஜாப் தான். ஸோ அதனால வந்து அதை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். எம்பிசி ஜென்ரலில் வந்து எல்லாமே ஃபில் ஆயிடுச்சு. சரி, எம்பிசி ஜென்ரல் 30 ஹோல்டு பண்ணிக்கிறாங்க. அது நான் அடுத்து வந்துட்டுனா வரும். அதுக்கடுத்து எடுத்துக்கிட்டோம்னா எக்ஸர்விஸ்மேன் பிஎஸ்டிஎம்லாம் நான் மூவ் ஆகவே இல்லை. ஓகேங்களா. மொத்தமாக வந்ததுன்னா என்ன வேகன்சிஸ் இருக்குது. எஸ்சிலையும் வந்து 50 வேகன்சிஸ் ஹோல்டு பண்ணிக்கிறாங்க. மற்ற பிஎஸ்டிஎம்லாம் அதில் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகேங்களா. எஸ்சி அதாவது இதில் ஜேசிஏல வந்து பார்த்தோன்னா பிஎஸ்டிஎம்எல்லாம் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. மித்த எல்லா இதுவுமே வந்து பார்த்தோன்னா அப்படியே தான் இருக்குது. ஜென்ரலாக அப்படியே தான் இருக்குது. ஸோ இதில் மட்டும் தான் டிஃப்ரென்சியேஷனோட காட்டியிருப்பாங்க. டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, உண்மையுமே ஹரிசாண்டல் ரிசர்வேஷன் இங்கே தான் ஆக்ட் ஆகிருக்குது. பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டல் ரிசர்வேஷனோட ஃபுல் இம்பாக்டை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா ஜேசிஏ தான் பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஏன்னா ஹரிசாண்டல் ரிசர்வேஷனில் ஜென்ரல் இருக்கிறதெல்லாம் நம்ம ஜேசிஏ தவிர வேறு போஸ்டிங்கில் எடுத்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் சீட்டு ஃபஸ்ட்டு முடிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் தான் வந்து பிஎஸ்டிஎம்லாம் வந்து ஸ்டார்ட்டே ஆகியிருந்திருக்கும். பட் ஆனால் ஜேசிஏல மட்டும் வந்து பார்த்துட்டிங்கன்னா சூப்பராக வந்து ஹரிசாண்டல் ரிசர்வேஷன் உமன் சீட் ஃபஸ்ட்டு முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் பிஎஸ்டிஎம் வந்து முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் இதுதான். இப்போ சொல்லப்போனால் பிஎஸ்டிஎம் கட் ஆஃப் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஜேசிஏக்கு ஜென்ரல் கட் ஆஃப் விட அதிகமாக இருக்கும். ஓகேங்களா. இதை எங்கேயாச்சும் பார்த்துருக்கீங்களா? எந்த நோட்டிஃபிகேஷன்லையுமே நீங்கள் இதை பார்த்துருக்கவே முடியாது. எந்த எக்ஸாம்லையும் நீங்கள் பார்த்துருக்கவே முடியாது. ஈவன் வந்து குரூப் 4ல் கூட வந்து ஈக்குவலாக தான் இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஜென்ரல் கூட கட் ஆஃபும் பிஎஸ்டிஎம்மோட கட் ஆஃப் வந்து ஈக்குவலாக தான் இருந்தது. ஆனால் இந்த ஜேசிஏவோட கட் ஆஃப் மட்டும்தான் ஜென்ரல் கட் ஆஃபை விட பிஎஸ்டிஎம்மோட கட் ஆஃப் வந்து அதிகமாக இருந்தது. ஓகேங்களா. இப்போ நம்ம ஜென்ரலில் வந்து ஒரு பிஎஸ்டிஎம் கேண்டிடேட் வர முடியும். ஸோ அதனால் மட்டும் வந்ததுன்னா அவங்களுக்கு வந்து கட் ஆஃப் அப்படின்னு சொல்லி நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியாதுல்ல. ஸோ பிஎஸ்டிஎம் சீட் எடுத்த லாஸ்ட் கேண்டிடேட்டோட கட் ஆஃப் மார்க் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இப்போ ஜென்ரலில் வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு 50 போஸ்டிங் இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் வந்து பிஎஸ்டிஎம்மோட கட் ஆஃப் வந்து பார்த்தோன்னா அதிகமாக தான் இருந்திருக்கும். ஓகேங்களா. ஸோ அந்த லெவலில் வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு ஜென்ரல் ஃபில் ஆகிறதுக்கு முன்னாடியே பிஎஸ்டிஎம் ஃபில் ஆகிருக்குது. இதுதான் வந்து எனக்கு தெரிஞ்சு, நான் இந்த ஃபீல்டில் நிறையா வருஷம் இருக்கேன். நான் ஃபீல்டு நல்லா தெரியும். பட் ஆனால் வந்து ஜென்ரல் கட் ஆஃபை விட பிஎஸ்டிஎம்மோட கட் ஆஃப் அதிகமாக இருந்தது இந்த ஒரே ஒரு போஸ்ட்டில் மட்டும்தான் இந்த மாதிரி இருந்திருக்குது. இதுவே வந்து இது ஜேசிஏ வந்து டிஃபிகல்ட்டு, இது டிஃப்ரென்சியேஷனோட காட்டுது. ஜேசிஏ ஃபுல்லாகவே வந்து பார்த்தோன்னா சர்ப்ரைஸு ட்விஸ்டன்ஸோடு தான் இருந்தது. இன்றைக்கி நடந்த இஷ்யூ வந்து பார்த்தோன்னா மீடியா லெவலில் தவறாக வந்து கிளப்பி விட்டாங்க. அப்படிங்கிறப்போ அது கொஞ்சம் பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு. அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் தான் நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் கொடுத்துருப்போம். ஓகேங்களா. ஸோ இதுதான் ஜேசிஏவோட பியூட்டியாகவே வந்து பார்த்தோன்னா இருக்கும். நெக்ஸ்ட் எடுத்தோன்னா மொத்தமாக 928 வேகன்சியில் 734 வேகன்சிஸ் ஃபில் ஆயிருக்கு. இன்னும் 194 வேகன்சிஸ் தான் இருக்குது. 194 வேகன்சிஸில் ஆல்மோஸ்ட் வந்து 90 வேகன்சிக்கு பக்கமாக இதுதான் இருக்குது, நம்மளோட ஜென்ரல் வேகன்சிஸ் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் 100 வேகன்சிஸ் மட்டும் தான் ஸ்பெஷல் ரிசர்வேஷனுக்கு அவைலபிலிட்டி இருக்குது. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு அசிஸ்டன்ட் இன் ஃபினான்ஸில் வந்து பார்த்துட்டிங்கன்னா 2 வேகன்சிஸ் தான் இருக்குது. ஒன்று வந்து எஸ்சிஏ உமன் பிஎஸ்டிஎம்லேயுமே, இன்னொன்று வந்து பிசி ஜென்ரல் மல்டி டிசபிலிட்டியில் இருக்குது. மல்டி டிசபிலிட்டி ஃபில் ஆகாதுன்னு நினைக்கிறேன்.
SCA உமன் PSTM ஃபில் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இன்னும் 2 வேகன்சிஸ் தான் இருக்குது. ஸோ வேகன்சி பொசிஷன் 15ஆம் தேதி பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான் இருக்குது. டேட் 22க்கான அது கவுன்சிலிங் முடிஞ்சிச்சு. ஸோ இந்த கவுன்சிலிங் வந்தால் சிறப்பாக தான் வந்தால் முடிஞ்சிருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம அடுத்து வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சி லிஸ்ட் வந்து நாளைக்கு பார்ப்போம். அதில் வந்து எவ்வளோ போயிருக்குது, என்ன போயிருக்குது, என்னென்ன டீட்டெயில் எல்லாமே வந்து அடுத்து எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது எல்லா டீட்டெயிலையும் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ டெலிகிராமில் இந்த மாதிரி அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து டெலிகிராம் லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்க. டெலிகிராம் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் வந்து நான் பின் பண்ணிக்கிறேன். ஸோ ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிங்க. அங்கே உங்களோட கொஸ்டின் வந்து போட்டிங்கன்னா நாங்கள் உடனே வந்து ரிப்ளை பண்ணுவோம். ப்ளஸ் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து மறக்காமல் சஜஸ்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. அது வரைக்கும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.